வணக்கம் நண்பர்களே. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு கவிமணி பாடினார். கவிமணி ஒரு பெண்ணாக இருந்ததுனா நிச்சயமா அப்படி பாடியிருப்பாருன்னு எனக்கு தோணவே இல்லை. இன்னும் வேடிக்கை என்னன்னா, நம்மெல்லாம் அடிமைகளாக இன்னும் காட்டு மிராண்டிகளாக இருந்த காலத்தில் கூட பெண்களுக்கு இந்த அளவு சிரமம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, அல்லது இன்றைக்கி உலக அளவில் நம்ம வந்து மார்த்தட்டி கொள்கிறோம், நம்ம ரொம்ப முன்னேறி இருக்கிறோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கும் அடிமைகளாக பெண்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க ஒரு அவமானமாக நினைக்கணும். அதை கூட நினைக்காத அவ்வளவு வருத்தமாக நான் இதுக்கு முன்னால் போட்டிருந்த காணொலிக்கு கீழே ஒருத்தரும் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை எழுதுவதை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை கண்டுவிட்டால்னு அவ்வளோ வருத்தமாக இருக்குது பாருங்களேன். அதில் நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு என் அன்பான பெண்களே நீங்களும் ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த ஓடுற நாயை பார்க்கும்போது துரத்திட்டு போகிற நாய்க்கு இன்னும் கொண்டாட்டம் தான். எப்போ அந்த ஓடுகின்ற நாய் கொஞ்சம் திரும்பி நின்று தன்னுடைய எதிர்ப்பை காட்டுதோ அப்போ தான் அதற்கான ஒரு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது எனது வாழ்க்கையில் என்ன, அது வந்து வரலாறே நிரூபணமான ஒரு விஷயம். அது மாதிரி நீங்கள் அனுபவித்து கொண்டு இதை சகித்து கொண்டு இருக்க திரும்ப திரும்ப உங்களுக்கான இந்த வன்முறை நடந்து கொண்டு இருக்குதோ அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. அதை நீங்கள் வந்து என்னைக்கு நான் அதை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு மனசளவில் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அப்போ தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இது வந்து நீங்கள் எப்போ சாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய விதி இருக்கிறது, விதியில் நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இல்லாதது ஒரு பக்கம். ஆனால் அதற்காக நம்ம என்ன முயற்சிகள் செய்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிற தீர்வுகள் என்ன அப்படின்னு தேடுவதற்கான ஒரு மனநிலையும் அன்பான என் சகோதரிகள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன செய்யலாம்? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வர வேண்டியதனுடைய தேவை ரொம்ப ரொம்ப இருக்குது. அதை வந்து அரசியல் கட்சிகள் கூட அதை வந்து ஒரு முக்கியமான அஜெண்டாவாக எடுத்து செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அது வர்றதுக்கு இன்னும் காலம் பிடிக்குமே. என்னைக்கு எங்களுக்கு இதுக்கான ஒரு தீர்வு அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, 2007 நான் சட்டத்துறையிலிருந்து வெளிவந்த ஒருபாடு ஒரு நீண்ட காலமாக நான் சட்டத்தை வாசிப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. நான் இது பற்றின சிந்தனை செய்த போது டிவி ஆக்ட் இருக்கு இல்லையா, நம்ம சாதாரணமாக சொல்லுவேன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் என்று சொல்லுகின்ற குடும்ப வன்முறை சட்டம். அந்த சட்டம் வந்து வன்முறைகள் வந்தால் மட்டும் இல்லைங்க, அந்த சட்டத்தில் கூட உங்களுக்கான தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து உங்களுடைய இப்போதைய இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களுடைய மன வருத்தத்திலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை பேருக்கு இந்த வன்முறை சட்டம் பற்றி, அந்த குடும்ப வன்முறை சட்டம் பற்றின ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் என்கிட்ட பேசினவங்க வரைக்கும் அதை பற்றின பெரிய ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காட்சி பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதில் நம்ம ஒவ்வொருத்தரும் அது நம்மளை வந்து அதுக்கான தீர்வுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற புரிதல் தயவு செய்து என்ன சாதாரண பெண்களுக்கு இல்லைங்கிறது ஒரு அதிசயம் இல்லை. படித்து வேலைக்கு போகின்ற இன்னும் சட்டத்துறையில் இருக்கின்ற, நான் சொன்னேன் இல்லையா 2007 வரைக்கும் நான் சட்டத்துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபோது என்னுடைய ஒரு பெரிய அதிகாரி, அடிஷ்னல் லா செக்ரட்டரி சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஐஏஎஸ் ரேங்குக்கு சமமானவங்க. அவங்க ஒரு எந்த ஒரு சட்ட பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனே அவங்க கிட்ட போனால் தீர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு அவங்க பிரில்லியண்டான ஒரு லேடி. ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுடைய கணவன் வந்து ரொம்ப அவங்கள கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. எங்கள் துறையில் வந்து கூட அவங்க பல நேரங்கள் அழுதுருக்காங்க. அப்போ நினச்சி பாருங்களேன், சட்டத்துறையில் அதிகாரியாக இருக்கிறவங்க அவங்க நிச்சயமாக எல்எல்பி முடித்து எல்எல்எம் அதுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் முடிச்சவங்க. அவங்க கூட சட்டம் என்பது ஏதோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறதான், அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களினுடைய நிலைமை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அந்த அளவு பெண்கள் இதை வந்து இவ்வளவு உதவிகள் செய்தும் இவ்வளவு பரிகாரங்கள் இருந்தும் அதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அது போதும். அதாவது வன்முறை அப்படிங்கிற வார்த்தை கேட்டோன்னே அது ஏதோ பயங்கரமான கலவரத்தில் நடப்பது தான் வன்முறைன்னு நினச்சிக்காதீங்க. அல்லது பாலியல் ரீதியாக குழந்தைங்களை ரேப் பண்ணிட்டாங்க அதுதான் வன்முறை அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல வன்முறைனா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த வன்முறைக்கு எதிரான தீர்வுகளை பற்றி நீங்கள் போவீங்க. நீங்கள் அந்த என்னுடைய காணொலிக்கு கீழே போட்டு இருந்த கருத்துக்களும் எனக்கு நிறைய பேர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசின போதும் எல்லாரும் தாங்கள் வந்து வன்முறையை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்ற புரிதலே இல்லை பாருங்களேன்.
இப்போ நான் அந்த டிவி ஆக்ட் பற்றின உங்களுக்கு நிறைய தகவல்கள் இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது. நான் அதையெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லலை, ஆனால் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படியான சில செய்திகளை சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இந்த வன்முறை தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த குடும்ப வன்முறை தடுப்பு பாதுகாப்பு சட்டம், அந்த சட்டத்தில் உங்களுக்கு ஒரு 5 வகையான வன்முறையை அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. முதல் வன்முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அது ஃபிசிக்கலாக உங்களுடைய உடல் ரீதியாக உங்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற வன்முறை தான். அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒரு அறை அரைஞ்சிட்டாரு, இதுக்கு போய் நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா? நிச்சயமாக அப்படி நினைக்காதீங்க. இது மிகப்பெரிய வன்முறைங்க. அது வந்து முதல் நாள் ஒரு அறை இருக்கலாம், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது 2 அறை ஆகலாம், அப்புறம் உங்களுக்கு உதையாக இருக்கலாம், உங்களை வந்து செவுத்தில் பிடிச்சி தள்ளலாம், இல்லை உங்களை என்னது கத்தி வச்சு குத்தலாம். ஏன்னா நீங்கள் தான் எதுக்குமே எதிர்க்கிற. எத்தனை அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி, அந்த வடிவேல் இல்லை, ஆமாம் வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளவு அடித்தாலும் தாங்கிக்கிறான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எவ்வளவையும் பொறுத்துக்கிற ஒரு தன்மை இருக்கும்போது உங்களை வந்து மீண்டும் மீண்டும் உங்களை என்னது வன்முறைக்கு உட்படுத்துவதற்கான ஒரு மனநிலை, மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை உடையவர்கள் தான். எனவே அவர்களுக்கு வந்து நீங்கள் உங்களை கில்லுனா கூட, ஒரு அறை அரைஞ்சா கூட, உங்களை தள்ளுனா, உங்களை முடிய பிடிச்சி இழுத்தால, உங்களை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே தள்ளுனா, இது எல்லாமே மிகப்பெரிய வன்முறை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஃபிசிக்கலாக இருக்கிற வன்முறை. அதுக்கடுத்து இந்த வெர்பல் அப்யூஸ் இருக்குது பாருங்களேன். நீங்கள் வார்த்தைகளால் உங்களை திட்டுறது, கெட்ட வார்த்தையை திட்டுறது, உங்கள் நடத்தையை திட்டுறது, உங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்களை திட்டுறது, ஈவன் ஜாட பேசுவாங்க பாருங்களேன். இது உங்கள் கணவராக இருக்கலாம், உங்களுடைய கணவர் வீட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம். அவங்க ஜாட பேசுறது கூட இந்த வெர்பல் அப்யூஸில் வரும். அது ஒரு வன்முறை. முதல்ல அதையெல்லாம் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும். இதெல்லாமே வன்முறை. இதுக்கு எதிராக நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இதுக்கு எனக்கு தீர்வு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல நம்பணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இமோஷனல் அப்யூஸ்னு சொல்கிறது வந்து உணர்வு ரீதியாக நீ அப்படி பண்ணக்கூடாது, உங்கள் சொந்த பந்தங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது, நீ ஃபோன் பேசுகிறதா இருந்ததுன்னா நீ அதை வந்து ஸ்பீக்கரில் போட்டு எம்மனால தான் பேசணும், நீ வேறு யார்கிட்ட பேசக்கூடாது. இந்த மாதிரியாக உங்களை வந்து வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து இமோஷனலாக உங்களை பிளாக்மெயிலிங் பண்ணுறது, இது எல்லாமே இமோஷனல் அப்யூஸ் தான். இதுவும் வன்முறை. இது கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக, என் கணவர் வந்து நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டு பேசுன்னு சொல்கிறாரு, இதுக்கு எதிராக நான் கம்ப்ளைண்ட், இது வன்முறைங்க. இது உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் சொல்ல முடியுமா? அல்லது உங்களை ஒடுக்குகின்ற யாராக இருக்கட்டும், ஏது நபராக இருக்கட்டும், உங்களுடைய அண்ணனாக இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், வேறு யாராக இருக்கலாம், அவங்கக்கிட்ட நீ இது மாதிரி ஸ்பீக்கரில் போட்டு பேசு அப்படின்னு சொல்லலாமா? அவங்க செய்வாங்களா? அப்போ இது வன்முறையா இல்லையான்னு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, அதை மற்றவங்க சொல்லும்போது அது சரியாக இருக்குமா, அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கும்போது தான் நீங்கள் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இது அப்படி அல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சரியா? அதற்கு அடுத்து இது 4வது வகையான வன்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது செக்ஷுவல் அப்யூஸ் தான். எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கனாலே செக்ஷுவலாக அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்தலாங்கிற ஒரு புரிதல் இருக்குது. இந்த பெண்களும் அதை சகிச்சுக்கணும். இது என் தலைவிதி, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அதை சகிச்சுக்கிற கிடையவே கிடையாதுங்க. அந்த மேரிட்டல் ரேப்பெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய, எப்படி நீங்கள் வேறு ரேப் இருக்கோ அதே மாதிரி மேரிட்டல் ரேப்பும் இந்த டிவி ஆக்ட் வந்து அது மிகப்பெரிய ஒரு தட்பாக வன்முறையாகத்தான் ஒரு பெண்ணுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத போது உடல் உறவுக்குள்ள கட்டாயப்படுத்தவோ, அல்லது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் நிறைய இந்த ப்ளூ ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ப்ரான் வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு. அதையெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நீயும் நடந்துக்கணும், அந்த மாதிரி நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்துவது, அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது செய்வது, இது எல்லாமே வந்து பாலியல் வன்முறை தான். அப்போ இந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக இதை எப்படி நான் போய் ஸ்டேஷனில் சொல்கிறது, அல்லது எப்படி நான் வந்து இதற்கு எதிராக கம்ப்ளைண்ட், இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கவே செய்யுங்க. இது வன்முறை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. சரியா? உங்கள் விருப்பம் இல்லாமல் உங்கள் உடல் மீது பாலியல் ரீதியாக ஒரு அழுத்தம் செலுத்தும் போது அது வன்முறை அப்படிங்கிறது பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும். அதுக்கு அடுத்தது எக்கனாமிக்கல் அப்யூஸ். அதாவது உங்களை பொருளாதார, நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து குடும்பத்துக்காக வேலை வேண்டான்னு விட்டுவிட்டது, குழந்தைக்காக வேலை வேண்டான்னு விட்டுட்டது, அல்ல படித்து நல்ல தகுதி இருந்தும் வேலைக்கு போக அனுமதிக்காதது, நீ வேலைக்கு போகிறதா இருந்தால் நீ என்னை டைவர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், உங்களுடைய ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற கூட காசு கொடுக்காமல் இருக்கிறது, அல்லது உங்களுக்கு தேவையான செலவுகளுக்கான காசு கொடுக்கும், உங்களை வேலைக்கு போகாமல் உங்களுடைய பொருளாதார வரவுகளை நிறுத்திவிட்டு உங்களை மேலும் செயல்பட விடாமல் உங்களை பொருளாதார ரீதியாக நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிறது, அல்லது நீங்கள் வாங்கிட்டு வர சம்பளம் இருக்கு இல்லையா, அந்த சம்பளத்தை மொத்தமாக நீ எனக்கு தான் தரணும், நீ அதில் எதுவும் சம்பளத்தில் பணம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பணம் சார்ந்த எல்லா விஷயத்தையுமே உங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை குறைக்கின்ற அல்லது தடை செய்கின்ற எல்லாமே இந்த எக்கனாமிக்கல் அப்யூஸில் வரும் பாருங்கள்.
அப்போ இதுவும் ஒரு மிகப்பெரிய வன்முறை. நீங்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு தடை செய்வதும் மிகப்பெரிய ஒரு வன்முறை. ஓகே, இந்த 5 வகையான வன்முறையை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நான் வன்முறைக்கு ஆளான ஒரு விக்டிம், ஒரு இறை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிந்து கொண்டால்தான் இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இது எந்த பெண்ணுக்கு எனது பொருந்தும்? கல்யாணம் ஆகி போன பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாம் அந்த அந்த குழந்தையிலேருந்து சுடுகாட்டுக்கு போகிற ரொம்ப ரொம்ப வயசான பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே இந்த குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்து தீர்வுக்காக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எந்த வகையான உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஒரு 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 ஷேர்டு லிவிங்கில் நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே அம்மா மகனாக இருக்கலாம், அல்லது என்னது வேறு என்னெல்லாம் நமக்கு உறவுகள் இருக்குது இல்லைங்களா, அந்த உறவுகள் எல்லாமே மருமகன் மருமகளாக இருக்கலாம். என்ன வகையான அப்பா அம்மாவுக்கு எதிராக கூட ஒரு பொண்ணு வந்து இந்த குடும்ப வன்முறை சட்டம் பயன்படுத்தலாம். அது தெரியுங்களா உங்களுக்கு? அவளை விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்வது, அல்லது அவள் விருப்பத்துக்கு எதிராக நடந்து கொள்வது, இது எல்லாமே வந்து இது குடும்ப வன்முறை சட்டம் அவ்வளவு ஒரு வைடாக பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது. அதையெல்லாம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. என்ன வகையான தீர்வுகள்லாம் கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் இதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஐயோ, நான் எங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, எங்கே நான் வக்கீலை பார்க்குறேன், அதெல்லாம் கவலையே இல்லைங்க. ஏன்னா பெண்களுடைய நிலை என்ன, அவங்களுடைய பொருளாதார சூழல் என்னங்கிறத அரசு புரிந்து கொண்டு 10 வருஷமாக இதை வந்து இந்த ஆக்டை லெஜிஸ்லேஷன் பண்ணினாங்க பாருங்கள். அப்போ எல்லா வகையான இன்புட்டையும் வாங்கி தான் இதை செஞ்சுருக்காங்க. எனவே அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாங்க. ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார். இந்த குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே நியமிக்கப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். அவங்க எங்கே இருப்பாங்க? இந்த பாதுகாப்பு அலுவலர் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா மாவட்டங்கள்லேயும் மாவட்ட ஆட்சியர் இருக்காருங்களா, கலெக்டர் இருக்கார் இல்லையா, அவங்களோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கும். சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து விமனாக தான் இருப்பாங்க. ரொம்ப அக்கறை இருக்கிற ஒரு சமூக அக்கறை இருக்கிற ஒரு பெண்ணை தான் இந்த பதவிக்கு என்னது அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போக வேண்டியது, நீங்கள் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் டிவி ஆக்டில் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்னது உங்களுக்கு ஒரு பெட்டிஷன் எழுத முடியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய நிலைமையை சொன்னீங்கன்னா அவங்களே ஃப்ரீ லீகல் எய்டு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த ஃப்ரீ லீகல் எய்டு இருக்குது. இலவசமாக சட்ட அறிவுரையும் சட்ட உதவிகளும் செய்வதற்கான நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. சரியா? அதுக்கான தொகையை கவர்மெண்ட்டே கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு ஒரு வக்கீலை அவங்களே ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்காது அப்படின்னா, இதெல்லாம் இருக்குதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட போய் என்னது அப்படின்னு சொன்னால், அவங்க அடுத்த நிமிடமே அவங்க உடனே யார் உங்களை வந்து வன்முறைக்கு உட்படுத்தினாங்க, உங்கள் கணவராக இருக்கலாம், வேறு யாராக என்ன இருக்கலாம், உங்கள் மாமியாராக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்களுக்கு எதிராக மட்டும் இல்லை, இது பெண்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தலாங்கிறது தான். உங்களை யார் வன்முறைக்கு உட்படுத்தினார்களோ அவங்களுக்கு உடனே நோட்டீஸ் அனுப்பி அவங்கள வர வைப்பாங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு முதல்ல அவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு 50% வீடுகளில் அந்த பிரச்சனை அங்கேயே தீந்துரும். ஏன்னா இது கைமீறி போயிடுச்சு, இனி பிரச்சனை ஆயிரும், இது வந்து கேவலமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும்போது இந்த பிரச்சனைக்கான தீர்வு அங்கேயே கிடைச்சிரும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது, 60 நாளுக்குள்ளேயே இது வந்து ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா அவங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை அனுப்புவாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது காயங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களை மெடிக்கல், அதாவது உங்களுக்கு மருத்துவம் ரீதியாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் அந்த வீட்டுக்கு திரும்ப போக முடியலன்னா உங்களை டெம்பரரி எங்காவது தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடும் அவங்களே பண்ணுவாங்க. எவ்வளவு வசதிகள் இருக்குது பாருங்கள். இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால், இந்த சோகால்டு ஒரு என்னது ஒரு குடும்ப மகிமை அப்படி இப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி நினச்சிட்டு சகிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இதை சகித்து கொண்டு இருப்பது தான், நீங்கள் உண்மையிலேயே சகித்து கொண்டு இருப்பதுனால உங்களுடைய பார்ட்னர் அல்லது உங்களோட யார் உங்களை தொல்லை பண்ணுறாங்களோ அவங்கள உண்மையிலேயே நீங்கள் வெறுத்துட்ருக்குறீங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர், நிறைய கணவர்கள், எனக்கே தெரிந்த நிறைய கணவர்கள் தான் வந்து கொடுமை செய்கிறோம், தான் வந்து இந்த மாதிரியான வன்முறை செய்கிறோன்னு தெரியாமே செஞ்சிட்ருக்குறாங்க.
அவங்க வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாங்க, அவங்க தாத்தாவை பார்க்குறாங்க, அவங்க சுற்றியும் இருக்கிற ஆண்களை பார்க்குறாங்க. அவர்கள் எதை செய்து கொண்டு இருந்தார்களோ அதையும் இவங்க செய்கிறாங்க. இந்த பெண்களும் இதை சகிச்சுக்கிறாங்க. இவங்க அம்மா எப்படி சகிச்சாங்க, இவங்க எப்படி பாட்டி சகிச்சாங்க, அத்தை சகிச்சு கொண்டு இருந்தார்களோ அதே மாதிரி இவங்க அதை சகித்து கொண்டு இருக்காங்க. அதுக்கு அவசியமே இல்லை. என்னைக்கு நீங்கள் வந்து நோ, நீங்கள் இது செய்வது வன்முறை அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் பாவம் அந்த ஆண்களுக்கே தெரியுதுங்க. அதை நீங்கள் முதல்லையே சொல்லி பார்க்கலாம். நிறைய வீடுகளில் பிரச்சனைக்கான காரணமே அவங்களுக்குள்ள ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லை, கம்யூனிகேஷனே இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அவங்களுக்கு தெரியாது. இதை நீங்கள் சொல்கிறதுக்கான முயற்சியாக அல்லது ஒரு தேர்ட் பர்சன் ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்து சரியான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் கோர்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த கோர்ட்டுக்கெல்லாம் போய் எந்த காலத்தில் இல்லைங்க 60 நாளைக்குள்ள உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நம்ப முடியல, ஆனால் நீங்கள் நம்பியே தான் ஆகணும். இவ்வளவு வசதிகள் இருந்தும் ஏன் நம்ம அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம்? உங்களுக்கு என்ன வகையான ரிலீஃப் எல்லாம் கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ் கொடுக்கும். ஒன்று ஃபிசிக்கலாக உங்களை யாராவது தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வரைக்கும் கொடுப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு நீ மேலே அவங்கள ஏதாவது பண்ணினீங்கன்னா அவ்வளோதான் உள்ளே பிடிச்சி போட்டுருவேன்னு சொல்லி அது கிரிமினல் ஒஃபென்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் வெளியே போ, அதாவது நீ வீட்டை விட்டு வெளியே போ, இங்கே என் கூட இருக்காத அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு தள்ளுனாங்கன்னா இல்லை அதே வீட்டில் ஆர்டரோடு போய் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வசதி பண்ணுற குடியமர்வு ஆர்டர் கூட கோர்ட்டு கொடுக்கும். இன்னும் அந்த வீட்டில் இருந்தால் சரி இருக்காது அப்படின்னா நீங்கள் வேற ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு அந்த வாடகையை நீங்கள் அடைக்கணும்னு அவங்கள வச்சு அடைக்க வைக்கிறதுக்கான ஆர்டர் கொடுப்பாங்க. இன்னும் எக்கனாமிக்கல் ஆர்டர் நிறைய கொடுப்பாங்க. அதாவது உங்களுடைய மெயின்டெனன்ஸ், உங்களுடைய செலவுகள், உங்களுடைய குழந்தைகளுடைய செலவு, உங்களுடைய வாழ்வியல் செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த கேஸ் நடக்க வரைக்கும் இதை பார்த்துக்கணும். அதுக்கனுடைய கடைசியாக இது அதனுடைய முடிவு வர வரைக்குமா இருக்கிற இன்ட்ரீம் ஆர்டர்லேருந்து கடைசியாக ஃபைனல் ஆர்டர் வரைக்கும் எக்கனாமிக்கல் ஆர்டர் நிறைய தருவாங்க. அப்புறம் குழந்தைகளோட கஸ்டடி சார்ந்த ஆர்டர்ஸ், அதாவது தற்காலிகமாக நீங்கள் இந்த குழந்தையை நான் பிரிச்சுட்டு போயிடுவேன்னு சொல்லி நீங்கள் வந்து இமோஷனலாக அவங்க பிளாக்மெயிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை, அந்த குழந்தைய நீங்கள் அந்த பெண்ணிடம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரீம் ஆர்டர்ஸும் கோர்ட்டு உடனடியாக ஆர்டர் கொடுப்பாங்க. அதில் எல்லாம் விட எனக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஆர்டராக தோணுது காம்பன்சேஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. அதாவது இத்தனை வருடமாக அந்த பொண்ணை வேலைக்கு போக விடாமல் அவ அனுபவித்த அந்த மானசீகமான மன அழுத்தம் இருக்குது பாருங்களேன், அதற்கு எதிராக அவங்க வந்து கிளைம் பண்ணலாம். ஏன்னா இத்தனை வருஷமாக இப்படியெல்லாம் வந்து கொடுமை பண்ணாங்க, எனக்கு இதுக்கு இத்தனை ஒரு காம்பன்சேஷன் வேணும் அப்படிங்கும் போது அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதனுடைய பின்னணியை ஆராய்ந்து கோர்ட் வந்து ஒரு நல்ல தொகையாக ஒரு காம்பன்சேஷன் கூட கொடுக்குங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இவ்வளவு உதவிகள் செய்கின்ற இவ்வளவு பயனுள்ள ஒரு சட்டம் நம்மக்கிட்ட இருந்துமே, ஒரு கத்தி உங்ககிட்ட இருந்தும் அதை எடுத்து பயன்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நினச்சி பாருங்களேன். ஆனால் இதை நான் சொல்லும் போதும் இன்னும் ஒரு செய்தி கூட நான் சொல்லணும். ஏன்னா எல்லா ஆண்களுமே மோசமானவங்க இல்லை, எல்லா பெண்களும் நல்லவங்களும் இல்லை. இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியாக இப்போ சமீபத்தில் இதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் ஒரு பொண்ணு, அந்த சம்ஷதா அக்தருங்க அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி அவங்க கணவருக்கு எதிராக பொய் கேஸ் கொடுத்தாங்க. இந்த டிவி ஆக்டுக்கு கீழே அஜாஸ் பர்வீஸுங்கிற அவருக்கு எதிராக ஒரு பொய் கேஸ் கொடுத்த போது அது பொய் தான், அவங்க உண்மையிலேயே வன்முறைக்கெல்லாம் உட்படுத்தலை அப்படிங்கிறது பொய் தான்னு தெரிஞ்ச போது அவங்களுக்கு எதிராக கிரிமினல் கேஸ், அந்த கொடுத்த பொண்ணுக்கு எதிராக கிரிமினல் கேஸ் கொடுக்கவும் 10 லட்சம் ரூபா நீங்கள் வந்து என்னது தண்டனை, அதாவது அந்த ஃபைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டது. அதனால இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வன்முறையில் இருக்கும்போது நிச்சயமாக இதுக்காக நீங்கள் வந்து வெளியில் போய் வாய் திறக்கணும் அப்படிங்கிறது தான். தயவு செஞ்சு வேறு யாரும் உங்களுக்காக வந்து வீட்டில் வந்து செய்ய மாட்டாங்க. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு வன்முறை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு புறப்பட்டு போங்க, போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை பாருங்கள், பார்த்து எனக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு. ஆனால் இப்படி நீங்கள் ஒரு தீர்வு வாங்கிட்டு அல்லது இப்படியான ஒரு ஆர்டர் வாங்கிட்டு நான் அவர் கூட எப்படி வாழ்கிறது, எப்படி நான் அவர் முகத்தை பார்க்குறேன், அதெல்லாம் நினைக்கவே செய்கிறீங்க. டைவர்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் டைவர்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அவர் கூடவே வாழலாம், அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஓகே, நம்ம வந்து அவங்கள வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கும் சில உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்வார்கள். அந்த புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. முதல்ல நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து சவாலெல்லாம் விட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே நீங்கள் வந்து இதை முன்னெடுத்து செல்லலாம்.
நீங்கள் நினைக்கலாம், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் இப்படி போனால் ஓகே, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். நிறைய பேர் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஒரு தடவை புருஷன் அடிச்சுட்டாங்கிறதுக்கு வேண்டி நீ வர்றையாமா அப்படின்னு நிறைய இடங்களில் சொன்னதாக. இன்னும் நீங்கள் கொங்கு மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கலிய பொண்ணுக்கு மாதம் ஒரு அடி அப்படிங்குவாங்க. அதாவது ஒரு அடியாவது ஒரு அந்த ஒய்ஃபை நீங்கள் வந்து ஒரு அடியாவது அடிக்காட்டி அந்த பெண்ணுக்கு வந்து என்னது சரியாக அந்த குடும்பம் போகாது. எவ்வளவு ஒரு 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 ஆணாதிக்க சமூகத்தினுடைய ஒரு அநியாயத்தை பாருங்களேன். அப்படியெல்லாம் நினச்சி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு புரிதல், இந்த தவறான புரிதலுக்கு எதிராக நீங்கள் ஒரு ஊரில் ஒரு பெண் இந்த குடும்ப வன்முறை சட்டத்துக்கு கீழே போய் இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய சமூக சேவைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஊர்கள் எல்லாம் அப்படியே காட்டுத்தீ மாதிரியான செய்திகள் பரவும். இது மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாக்கீதாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பயம் வந்துடும். ஓகே, இது வந்து பிரச்சனை ஆயிரும், அதனால நம்ம வந்து கொஞ்சம் மரியாதை நடந்துக்கணும் அப்படிங்கிறது. அதனால நீங்கள் செய்வது உங்களுக்கான ஒரு நிவாரணம் மட்டுமல்ல, உங்களுக்கான தீர்வு மட்டும் இல்லை, மற்ற பெண்களுக்கான ஒரு தீர்வாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே அன்பான எனது சகோதரிகளை, இதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு காலம் வந்து ஒரு குடும்பத்தை உடைப்பதற்கான ஒரு சட்டமே கிடையாது. அந்த சட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த குடும்பத்தை இன்னும் நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஈவன் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸு கூட அதுக்கான முயற்சிகள் செய்வாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய உரிமைகளையும் நிலைநாட்டி உங்களை வன்முறையிலிருந்து பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற என்னுடைய வேண்டுகோளோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.